Hi everyone, welcome back to Banu Samee kitchen. நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். பூண்டு குழம்பு எப்படி செய்யலான்றத பார்க்கலாங்க. இந்த பூண்டு குழம்பு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிடலாம். முக்கியமா இந்த இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு தாய்ப்பால் அதிகமா சுரக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவும். நமக்கே பூண்டு வந்து ரொம்ப நல்லதுங்க. அப்பப்போ டயட்ல இதை நீங்க சேர்த்துக்கோங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. நான் வந்து மண் சட்டி எடுத்திருக்கேங்க. இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு கொஞ்சம் ஜாஸ்தியா சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் ஜாஸ்தி வேண்டாங்க, கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. 10 பல் அளவுக்கு பூண்டையும் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்து 30 செகண்ட் மட்டும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பு தீய ஹை ஃப்ளேம்ல வைக்காதீங்க, லோ ஃப்ளேம்ல வச்சு இது 30 செகண்ட் மட்டும் வதக்கின பிறகு இதுல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குண்டு குண்டா நறுக்கி சேர்த்துக்கோங்க. நீங்க சின்ன வெங்காயம் தான் அது கூட சேர்க்கலாங்க. இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்துட்டு அடுப்பு தீய ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு இதை நம்ம 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நீங்க பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் கூட இதுல சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு 3-4 சேர்த்துக்கோங்க போதும். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வதக்கியாச்சு பாருங்க. அடுப்பை அணைச்சிருங்க. இது ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சுங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு கொஞ்சமா தண்ணியை சேர்த்து இதை நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா மையா அரைச்சாச்சுங்க. இதை ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதே கடாயில ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியா தாங்க இதுல சேர்க்கணும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரியட்டுங்க. கடுகு பொரியாம நீங்க எதுவுமே சேர்க்க கூடாது, இல்லைன்னா கசக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதுல ஒரு 4-5 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் வந்து ஜாஸ்தி சேர்க்காதீங்க, இல்லைன்னா கொஞ்சம் கசப்பா இருக்கும். இது கூடவே ஒரு 30 சின்ன பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. நீங்க எந்த அளவுக்கு பூண்டு சேர்க்குறீங்களோ குழம்பும் அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குங்க. கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அடுப்பு தீய மிதமான சூட்ல வச்சு இது 1 நிமிஷம் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். அந்த பூண்டோடைய கலர் வந்து லைட் கோல்டன் கலருக்கு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. இதுல நாம 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு 10-15 சின்ன வெங்காயம் நீங்க சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா செவக்க வதக்கிக்கணுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம செவக்க வதக்கணும். அப்பதான் குழம்பும் டேஸ்டா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திருக்கீங்க. உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்ல அப்படின்னா நீங்க 2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூளும் 2 டேபிள் ஸ்பூன் தனியா தூளும் இதுல நீங்க சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் இருந்தா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செய்யுங்க. சேர்த்துட்டு 30 செகண்ட் இதை நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பு தீயை மிதமான சூட்ல வச்சுக்கோங்க, இல்லைன்னா மசாலா பொருட்கள் கருகிடும். நாம அரைச்சு வச்சிருந்த விழுதையும் இதுல சேர்த்துட்டு நாம இதை நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு 30 செகண்ட் மட்டும் மிதமான சூட்ல அந்த மசாலாலேயே நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பூண்டு குழம்பு பாத்தீங்கன்னா நீங்க 2-3 நாள் கூட வச்சு சாப்பிடலாங்க, கெட்டு போகாது. ரொம்ப டேஸ்டா இருக்கும். குழம்புங்க எப்பவுமே ஒரு நாள் கழிச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. இதுல நாம புளி தண்ணிய சேர்த்துக்கலாங்க. ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளிய நல்லா கரைச்சிட்டு இதுல நீங்க சேர்த்துக்கோங்க. கப்பு படி பாத்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு புளி தண்ணிய நான் இதுல சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த சமயத்துல சேர்த்துருங்க. குழம்பு எந்த அளவுக்கு திக்கா வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணிய சேர்த்துட்டு அடுப்பு தீய ஹை ஃப்ளேம்ல வச்சு இதை ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இது கொதிக்க தான் நமக்கு குழம்பு வந்து நல்லா திக்கா கிடைக்கும். இது அப்படியே ஒரு ஹை ஃப்ளேம்ல 10 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க, இல்லைன்னா மீடியம் ஃப்ளேம்ல 10 நிமிஷம் வைங்க.
பாருங்க மேல அழகா எண்ணெய் மிதந்து வந்திருக்கு பாருங்க. எக்ஸாக்ட்டா ஒரு 10 நிமிஷத்திலேயே உங்களுக்கு குழம்பு நல்லா திக்காயிடும். இந்த சமயத்துல கடைசியா நாம இதுல கொஞ்சமா சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கோங்க. அப்போதான் டேஸ்டும் நல்லா இருக்கும். நான் வந்து இங்க கொஞ்சமா வெல்லம் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி ஆயாச்சு. இது எந்த அளவுக்கு திக்கா எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குழம்பும் டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.